ஹாய் வணக்கம், நான் உங்கள் சிவா விஜய். முந்தா நாள் நைட்டு பிக் பாஸ் கோவிச்சிட்டு போயிட்டார். எல்லோரும் நிறைய காசை ஃபேன் பாக்கெட்டில் ஒழிச்சு வச்சுக்கிட்டு போர்டில் முட்டை முட்டை முட்டைன்னு போட்டிங்களே, அதனால் அவங்க எல்லார் பேச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சிட்டு போயிட்டார் இல்லையா. நேற்று அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டனால மறுபடி வந்து பேசினார். முந்தா நாள் நான் திட்டிட்டு போனதோ எல்லோரும் ஒரு 5 நிமிஷம் ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூக்கு மூட்டை சாப்பிட்டு தூங்கிடுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை, அந்த விஷயத்தை சரி பண்ணீங்க. ஸோ ஐ லவ் யூ ஆல். வெரி 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 ப்ரௌட் ஆஃப் யூ. இப்போது எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பார்க்கலாம். நேற்று நடந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 3 பேர் யாருன்னு தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு. அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 3 பேரில் இவங்க செலக்ட் பண்ண ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று கூல் சுரேஷ், அது ஓகே. அனன்யாவுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றியே தெரியாது, அதனால் அவங்க பேரை சொன்னாங்க, அதுவும் ஓகே. மணியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஊர் நியாயம்னே தெரில. மணி தானும் பெஸ்ட்டாக ஆடினதை தாண்டி மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து ஆடின மனுஷனை இப்படி அநியாயமாக வெளியேற்றி விட்டீங்க. ஆனால் இது காரணம் வேறு யாரும் இல்லை, ரவீனா தான். இதை பற்றி நம்ம போன வீடியோவில் பேசியிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. 3 பேர் வெளியே போனது போக மீதி இருக்கிற 10 பேர் 5 பேர் கொண்ட 2 டீமாக பிரியணும். 2 டீம்லேயும் ஒவ்வொருத்தர் வந்து ஒரே பாட்டுக்கு ஆடணும். அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதில் நேற்று ஃபஸ்ட்டு விக்ரமும் அர்ச்சனாவும் ஆடினாங்க. முந்தா நாள் நடந்த டான்ஸ் மாரத்தானில் அர்ச்சனா, விஜயவர்மா, தினேஷ், மாயா 4 பேரோட பெர்ஃபார்மன்ஸை போடவே இல்லை. ஒரு நாள் அர்ச்சனா, விசித்ரா, மாயா, நிக்சன், பூர்ணிமா எல்லாத்துக்கும் பயங்கரமாக ஒரு சண்டை நடந்துச்சு. நைட் ஃபுல்லாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த எபிசோடு 1 மணி நேரத்தை தாண்டி 1.5 மணி நேரம் வரைக்கும் போட்டு விட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை போடுறதுல நம்ம பிக் பாஸுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. அர்ச்சனாவும் விக்ரமும் ஆனதில் அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க. அடுத்து மாயாவும் ரவீனாவும். இதில் ரவீனா டான்ஸர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி தான் போன சீசனில் கதிரும் விக்ரமனும் ஆடினாங்க. இதில் கதிர் டான்ஸர், விக்ரமனுக்கு டான்ஸே தெரியாது. ஆனால் கதிரை ஆட விடாமல் ஸ்டேஜில் அவருக்கு ஸ்பேஸே கொடுக்காம விக்ரமன் தான் இதில் ஜெயிச்சார். ஒரு ஆட தெரிஞ்சவங்களோட ஆட தெரியாதவங்கள ஒரே ஸ்டேஜில் ஏற்றி போட்டி போட வைக்கும்போது இந்த ஆட தெரியாதவங்க ஆட தெரிஞ்சவங்களுக்கு ஸ்பேஸே கொடுக்காம தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆயா நேற்று நல்லா தான் ஆடினாங்க, அவங்க டான்ஸ் கூட நல்லா தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் ரவீனாவை ஆடவே விடாமல் ஸ்பேஸே கொடுக்காம அவங்க பண்ணது பார்க்க ரொம்ப கேவலமாக தான் இருந்துச்சு. மாயாவோட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்ச ஒரு சிலர் அர்ச்சனா, விசித்ரா இவங்கெல்லாம் ரவீனாக்கு தான் ஓட் பண்ணாங்க. கடைசியில் ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் மாயா ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ ஒருத்தங்க நான் ஓட்டை மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டு அந்த ஓட்டை ரவீனாக்கு கொடுத்து ரவீனாவை ஜெயிக்க வச்சுட்டாங்க. மாயாவோட உயிர் தோழி பூர்ணிமா. இதை தான் அன்னைக்கே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் உங்களுக்கு தெரியாத பழமொழிகள் இல்லை, அதை வைத்து நீங்களே ஃபீல் செய்து கொள்ளவும். இது மாதிரி மாயாவும் பூர்ணிமாவும் சண்டை போடுற மாதிரி நம்ம எத்தனை ஷோவில் பார்த்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அவங்க பிரிஞ்ச மாதிரியும் தெரியல, தனித்தனியாக கேம் ஆடின மாதிரியும் தெரியல. எல்லாம் நட்புன்னா இதாமல நட்பு. அடுத்தது விஜயவர்மாவும் நிக்சனும். உண்மையிலேயே நிக்சன் செமையாக தான் ஆடினாப்புல. ஆனால் விஜயவர்மா டான்ஸராக இருந்தும் நிக்சனுக்காக விட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது நமக்கும் தெரிஞ்சு, அது நிக்சனுக்கும் புரிஞ்சு அவர் நல்ல டான்ஸராக இருந்தும் எனக்காக விட்டு கொடுத்து என் மேலே ஃபோக்கஸ் பண்ணி என்னையை ரசிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னு நிக்சன் சொன்னது உண்மையிலே பார்க்க ரொம்ப நெகிழ்வாக தான் இருந்தது. ஆனால் நிக்சனும் நல்ல பெர்ஃபார்மர் தான். ஏன்னா முந்தா நாள் டாஸ்கில் காதல் கொண்டேன் பாட்டுக்கு பெஸ்ட்டு கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி அடிச்சுக்கிட்டு இருக்க குளிரில் தலையில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பெர்ஃபார்ம் பண்ணாப்புல. ஸோ இந்த வெற்றிக்கு அவர் தகுதியானவர் தான். அடுத்து விஷ்ணுவும் தினேஷும் ஆடினாங்க. இதில் விஷ்ணுவுக்கு சப்போர்ட்டாக பூர்ணிமா வந்து ஆடினாங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. தினேஷுக்கு சப்போர்ட்டாக ஆடுறதுக்காக விசித்ரா மேலே வந்தாங்க. அப்போ தினேஷ் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. பூகம்பம் டாஸ்க்ல இருந்து விசித்ரா மேலே தினேஷ் ஒரு வெஞ்சியன்ஸ் வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. விசித்ரா அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு மோசமான இன்சிடென்ட்ஸை ஷேர் பண்ணதில் இவருக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. ஃபஸ்ட்டு டீம் பிரிக்கும் போதே தினேஷ் விசித்ரா கூட நான் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. விஷ்ணுவுடன் தான் ஆடுவேன் அப்படின்னாரு. அதோட விளைவு விஷ்ணு ஜெயிச்சிட்டார். அடுத்தது பூர்ணிமாவும் விசித்ராவும். இதில் பூர்ணிமா சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவலில் ஆடினாங்க, அதனால் அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஆனால் விசித்ராவும் சூப்பராக தான் பண்ணாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் 3 பேர் யார் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் எல்லாருமே நிக்சன், அர்ச்சனா, தினேஷ் 3 பேரையும் சொன்னாங்க. நிக்சனையும் அர்ச்சனாவையும் சூஸ் பண்ணது 100% கரெக்ட். ஏன்னா அவங்க நல்லா தான் பண்ணாங்க. ஆனால் தினேஷை எப்படி சூஸ் பண்ணாங்கன்னே தெரியல. தினேஷ் ஃபுல்லாக கேரக்டர்லேயே இருந்தார் அப்படின்றாங்க. ஆனால் இவரை விட பெட்டராக பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏன் சூஸ் பண்ணலான்னு தான் தெரியல. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் அர்ச்சனா இல்லை, அதனால அவங்க பாயிண்ட்டை வேற ஒருத்தருக்கு கொடுக்கலாம். அதனால அவங்க பூர்ணிமாவுக்கு கொடுத்துட்டாங்க. இதை மாயாவையும் பூர்ணிமாவையும் தனிமைப்படுத்தணுங்கிறதுக்காண்டி தான் அர்ச்சனா பண்ணாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எங்கே அர்ச்சனா போங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அடுத்து தான் கதையில் ஒரு டர்னிங் பாயிண்ட். திடீர்னு நேற்று பிக் பாஸ் மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று தொடங்கி விட்டார். யாரெல்லாம் நாமினேஷன் ஆகிருக்கீங்களோ அவங்கெல்லாம் போட்டி பிடிக்க எடுத்துக்கிட்டு அசலில் வந்து நில்லுங்க அப்படின்ட்டு. நாமினேஷனில் இருக்க 6 பேர் போட்டோவும் போட்ட
பசில் வரும். அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணோம். யாரோட ஃபோட்டோ கம்ப்ளீட் ஆகலையோ அவங்க எவிக்ட். அதில் ஃபர்ஸ்ட் நிக்சனும் தினேஷும் சேவ் ஆகிட்டாங்க. அடுத்து விஷ்ணுவும் கூல் சுரேஷும் சேவ் ஆனாங்க. இதில் கூல் சுரேஷ் சேவ் ஆனதும் எல்லாருமே பயங்கரமாக கைத்தட்டி அவரை என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் கூல் சுரேஷ் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க. ஏன்னா அவருக்கு உள்ள இருக்க இன்ட்ரெஸ்ட்டு இல்லையாமா. அடுத்து அர்ச்சனாவும் அனன்யாவும் பண்ணாங்க. ஆனால் அர்ச்சனா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அனன்யா தான் எவிக்ட் ஆனது. விசித்ரா ரவீனா கிட்ட அங்கே எல்லாரும் நாமினேஷனில் டென்ஷனாக நின்றுட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஏன் கேட்கப்பக்கன்னு சிரிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரவீனா இல்லை கூல் சுரேஷ் அண்ணா வந்து வெளியே போகணும்னு நினச்சாரு, பட் சேவ் ஆகிட்டாரா, அதுக்கு தான் எல்லோரும் காமெடி பண்ணாங்க, நான் அதுக்கு தான் சிரித்தேன் அப்படின்னாங்க. யார்? கூல் சுரேஷுக்கு வெளியே போகணுன்னு ஆசையாமா? அவர் சும்மா நடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னாங்க விசித்ரா. இந்த விச்சும்மா எப்படி இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க? பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் சீசனில் பரணி செவரேறி குதிக்க ட்ரை பண்ணார். ஆனால் அவர் அப்படி ட்ரை பண்ணதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருந்துச்சு. ஆனால் இவர் எகிரி குதிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இவருக்கு இந்த 75 நாளில் நடக்கவே இல்லை. எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்குறதுக்கு தான். இவர் ஏறும்போது மணி வந்து அண்ணா இறங்கண்ணான்னு சொல்லி இறங்க சொல்லிட்டார். ஒருவேளை மணி சொல்லலைன்னாலும் இவரே ஒரு 2 ஸ்டெப் ஏறிட்டு இறங்கி உள்ளதான் வந்திருப்பாரு. கவலைப்படாதீங்க கூல் சுரேஷ். அநேகமா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தான் நினைக்கிறேன். ஆனால் கூல் சுரேஷ் நம்ம ஃபைனல் வரைக்கும் போவோம்னு நினச்சிட்டு இருக்கார் போல. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் வரைக்கும் யார் போவாங்க அப்படின்னா அர்ச்சனா, மாயா, விசித்ரா, பூர்ணிமா, நிக்சன் இவங்க 5 பேரும் போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த 5 பேர் டாப் 5 வரைக்கும் வருவாங்க அப்படின்னு தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.